Hi dear children, welcome back to Quiz for You competition. Last week competitionல நிரம்ப பேர் பங்கு பெற்றிருந்தீர்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணியிருந்தீர்கள். Thank you. இந்த வீக்கும் Quiz for You competition நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸில் இருந்து கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸை பார்வையிடுகிறீர்கள் என்பதை அறிவதற்கும் அது உங்களுக்கு எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்பதை பார்ப்பதற்காகவும் இந்த குவிஸ் ஃபார் யூ காம்படிஷனை இதில் நடத்துகிறேன். இதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட்டாக எல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவர்களுக்கு அவர்தான் அந்த வினர், அவர்களுக்கான ப்ரைஸஸ் வழங்கப்படும். இன்றைய குயிஸுக்குள்ளே போவோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஷின்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் உங்கள் பிக்சரை பார்க்க தெரியும். இது ஒரு பழுதடைந்த மீன் பழுதடைந்தால் நாங்கள் அதை எவ்வாறு கூறுவோம் என்பது திஸ் ஃபிஷ் இஸ் டேஷ். அதில் நீங்கள் பழுதடைந்த மீனை எவ்வாறு கூறுவது என்பது நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த இதில் இருந்து எடுத்து நீங்கள் போடலாம். செகண்ட் கொஷின் வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் டிட்டர்? இதுவும் நான் போட்டிருந்தேன். சில சொற்கள் ஆங்கில சொற்களுக்கான தமிழோ சில தமிழ் சொற்களுக்கான ஆங்கிலம் எங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கும். அப்படியான சில விடயங்கள் நான் பதிவிட்டிருந்தேன். அதில் இருந்து நீங்கள் பார்வையிட்டிருந்தால் இதுக்கு ஆன்சரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் which word can you use instead of also? இப்போ சிலது போட்டிருந்தேன், பட்டண்டா however அப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்சோவுக்கு நீங்கள் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ஃபோர்த் கொஷின் which poetic device is used here? அதாவது ferocious flames flickered from the fireplace என்ற இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற poetic device என்ன என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஃபிஃப்த் கொஷின் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கட் டவுன்? அதாவது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ் நான் போட்டிருந்தேன். அது பார்வையிட்டிருந்தால் இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கட் டவுன் அதுக்குரிய ஃப்ரேசல் வேர்ப், அந்த ஃப்ரேசல் வேர்புக்குரிய மீனிங் என்ன என்றது நீங்கள் எழுத வேண்டும். செவன்த் கொஷின் how can you change tonight in reported form? அதாவது நீங்கள் டிரெக்ட்லேருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது டுனைட் அண்டு டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்தால் நீங்கள் எவ்வாறு இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு அதை மாற்றி போடுவீங்க, அந்த வேர்டு என்ன? எய்த் கொஷின் வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி த ப்ரவுட் ரோஸ்? ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் நான் 1, 2, 3 போட்டிருக்கிறேன் பார்ட். இன்னும் அதோட பார்ட்ஸ் தொடர்ந்து வரும். அதில் ஒரு டாபிக் ஆஃப் த ஸ்டோரி த ப்ரவுட் ரோஸ். அந்த ஸ்டோரியின் மோரல் என்ன என்றது நீங்கள் போட வேணும். நைன்த் கொஷின் த வே இட் ஸ்மெல்ஸ் ஆஃப்டர் ரெயின் இஸ் கோல்ட். அதாவது மழை பெய்தா பிறகு ஒரு மண் வாசம் ஒன்று அடைக்கும், அதை எவ்வாறு கூறுவேன்? இதுவும் நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைண்ட் த வேர்ட். இதில் ஒரு வேர்டு, இந்த லெட்டர்ஸை கொண்டு நீங்கள் ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணினா வரப்போகிற அந்த வேர்டு என்ன என்றது. ஓகே, அப்போ 10 கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த 10 கொஷின்ஸுக்குமான ஆன்சர்ஸை நீங்கள் சரியாக நான் போட்டிருக்கிற வீடியோஸில் இருந்து இந்த ஆன்சர்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான யார் இந்த வார வெற்றியாளர் என்பதை நாங்கள் அறிவோம். Okay, thank you.